இப்படி இருக்க நீங்கள் உங்கள் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. தயவுசெய்து மற்றவங்களை பற்றி குறை பேசாதீங்க. பெரிய காரியம்லாம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி வருவார், வானங்களாக செய்யும், பூமிகள் அதிரும், கடல் கொந்தளிக்கும், 2ஆம் வருகை 3ஆம் வருகை கடல் கடியில் போவோம்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்லேயே ஒழுங்காக இருக்கணும். எப்பம்பார் ஐயரை பார்த்தோன்னா புருஷனை பற்றி பேசுகிறது. அவர் வீட்டுக்காரர் நாங்கள் உட்காந்துப்போம், அவர் அங்கே கைக்கு பாட்டோம், அப்புறம் பேசுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னுவார். அந்த அம்மா அதை பார்த்துரும், எங்களை உயிரை வாங்க இன்னும் சொன்னார், சொல்லுங்கயா சண்டை. குடும்பத்துக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, திருச்சபைக்குள்ள. எதுக்கு இந்த ஆராதனை, எதுக்கு இந்த ஆலயம், எதுக்கு இந்த டெக்கரேஷன், எதுக்கு திருவிருது, எதுக்கு இது? நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியாக தான் தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை அல்லவா? ஏசாமிட்டு விளையாட வேண்டாம். பிறருக்கு செய்யும் தீர்ப்பு அது நமக்கே ஒருவன். கொலோசியர் 3:25 நாம் எல்லாரும் அநியாயம் செய்கிறவன் அது கேட்ட தக்க பலனை அடைவான். தக்க பலனை அடைவான். சரி, இதை நான் அடிக்கடி சொல்லிக்க மீண்டும் சொல்ல வேணும். ஆமோஸ் 5:11. இப்போ சும்மா பைபிள் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா டைம் ஆகிரும். சும்மா நோட் பண்ணிங்க. 5:19 நல்லா கவனிச்சிங்க. யாரும் ரொம்ப அழுது ஐயோ என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்டானே, அக்கிரம் பண்ணிட்டானே, என் வயிறு எரிது, நான் விட மாட்டேன் அப்படிலாம் கத்தெல்லாம் வேணாம். ஆமோஸ் 5:19. ஒருத்தர் என்ன பண்ணானா, தப்பிக்கிறானா. யாருக்கு தப்பிக்கிறான்? சிங்கத்துக்கு தப்பிக்கிறானா, கரடிக்கு தப்பிச்சிடானா. தப்பிச்சிட்டோனோ வீட்டுக்குள்ளே வந்துட்டானா. வீட்டுக்குள்ள வந்து செவுத்துல கை வச்சானா, பாம்பு கொத்திடுச்சான். தப்பிக்க முடியுமா? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்தை கெட்ட பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:25. ஆத்மாவே, நாம் எது நியாய தீர்ப்பு? அநியாயமாக சம்பாதிச்சுட்டு செய்கிறது, அநியாயமாக ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டியே, அநியாயமாக ஒரு ஐரை பற்றி தப்பா பேசி ஊழியத்தை கெடுக்கிறியே, அநியாயமாக ஒரு சகோதரியை தப்பாக பேசுறியே, அநியாயமாக ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுறியே, அநியாயமாக ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பற்றி தப்பாக பேசுறியே, அநியாயமாக ஒரு சகோதரி சொத்தை பரிகரிச்சிட்டியே, எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நான் ஊழியம் செய்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன்னு சொல்கிறாயே, எது தீர்ப்பு? பிரசங்கி 11:9. கண் கண்ட நிலையில் நட, உன் இறுதி முறை பூரிப்பாக்கட்டும், நீ மகிழ்ச்சியாயிரு. அந்த வாலிபன் மூத்த பையன் அவங்க வீட்டில் அந்த வசனத்தை அவன் ரூமில் எழுதி வச்சுக்கிட்டான். அதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டான். புலி ஸ்டாப் போட்டான். அவங்க வீட்டுக்கு எங்கே பயிர் கேட்குறாரு, எங்கே மூத்த பையன் சர்ச்சுக்கு வரதில்லை, வீட்டுக்கு தான் இருக்கும். ஐயா அவன் எங்கே ஊரெலாம் சுற்றுறான், நைட்டு 10 மணிக்கு தான் வரான், 1 மணிக்கு தான் வரான் அப்படின்னு அழுதாங்க. வந்து பாருங்க, அவன் ரூமை பார்த்தா இந்த வசனத்தை எழுதியிருக்கான். அவனை கேட்டால் அடிக்கடி சொல்வானா, பைபிள் சொல்கிறத நான் செய்கிறேன். பிரசங்கி 11:7. உன் இருதயத்தின்படி நட, உன் கண் கண்ட காட்சியில் நட, உன் இறுதி முறை பூரிப்பாக்கட்டும், சந்தோஷமாயிரு. அதோடு நிறுத்திட்டான். ஐரன்சி போய் இப்படி பேசுனா நான் பயந்துருவேன் கொஞ்சம். எனக்கு இது அதை கமாவாக்கி, ஆனாலும் தேவன் இவள் எல்லாவற்றையும் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆத்மாவே, பழி வாங்க துடிக்கிறாயா? எல்லோரும் கஷ்டமாக இருக்குல்ல, வச்சுக்காதீங்க. நான் நல்லா இருக்குன்னு தான் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். நான் கூட பாதிக்கப்பட்டேன், ரொம்ப பாதிக்கப்பட்டேன். யார்ட்டையும் போல ஜாதி குரூப்பு நத்திங் கட்டார். ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் சொன்னாரே, ஒரு சொட்டு கண்ணீருக்கு வல்லமை உண்டு சொன்னாரே, அப்படி சமூகத்தில் வச்சேன். தேவன் வெட்கப்படுத்தி முறியடித்து போட்டு விட்டார். ஏனென்றால் நீதியாய் நியாயம் தீர்த்து அவர் யுத்தம் பண்ணுவார். தம்முடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, அதே தான் இன்றைக்கு பிரசங்க பற்றி நம்ம சொல்லுகிறது அல்லவா? நீதியாய் நியாயம், நம்முடைய நியாயம் ஒன்று இருக்கும், அவருடைய தீர்ப்பு வேணும். ஐயா இவ தப்பு செஞ்சிட்டா, மோசின் பிரமாணத்தில் இவளை கல்லடிக்கணும். பாருங்க, சின்ன பிள்ளைங்க கையில் கூட கல் கொடுத்து கொண்டாந்துருக்கானுங்க. இன்றைக்கி நம்ம ஜூனியர் மிஸ்ஸை துவங்கணும், சிறு பிள்ளைகளை ஏசாமி பற்றி சொல்லி வைக்க. அப்போ பாருங்க, சிறு பிள்ளைகளுக்கு கல்லை கொடுத்து ரெடியாக இருக்குடா, நாங்கள் சொல்லும்போது அடிக்கணும்டா. இவங்களை எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னார், உங்களில் குற்றம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லடிக்கட்டும். எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் போய்விட்டார்கள். ஆத்மாவே, நியாய தீர்ப்பு எது? நியாய தீர்ப்பு நமக்கு நாமே செய்கிற தீர்ப்பு. நாம் செய்த தவறுகளுக்கும் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நிச்சயமாய் தீர்ப்பு உண்டு. அது இப்பொழுதே உண்டு, இந்த உலகத்திலே உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரிப்பதற்கு உண்மையாகவே அதை அறிவிப்போம். நல்லது செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை நாம் அனுபவித்து தான் செல்வோம். ரெட் ரிவர்